டாப் பெஸ்ட் பிரைட்னிங் க்ரீம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைட்னிங் க்ரீம் வீட்லேயே செய்யலாமா? வாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் மார்க், ஆக்னி மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க, இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சில குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஓனா ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட்டாக இப்போ நம்ம கிட்ட வந்து 2 ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்கின் பிரைட்னிங் சீரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பிரைட்னிங் க்ரீம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ 2 ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்கின் பிரைட்னிங் சீரம்க்கு வந்து பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி க்ரீமுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம இந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1000+ ஃபீட்பேக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி nativpeople.in செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபீட்பேக்ஸுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரியல் ஃபீட்பேக்ஸை நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னுமே நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் அதெல்லாமே எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பட் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி nativpeople.in செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம அடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன லான்ச் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறோங்கிறது நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்டப்பான சன்டான் ஆயிருக்கு, என்ன பண்ணாலுமே வந்து என்னோட ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆக மாட்டேங்குது, பிம்பிள்ஸ் மார்க் இருக்குது, ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, வாயை சுற்றி வந்து டார்க்னஸ் இருக்குது, இந்த மாதிரி அன்இவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ எது யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ரிசல்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் பிரைட்டிங் சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல். இப்போ வந்து நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங் சீரம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நிறைய ஆக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சீரம் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இந்த சீரம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி க்ரீம், உங்களோட கை வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, கால் ரொம்ப டார்க்காக இருக்குது, சன்டான் ஆயிடுச்சு, என்னோட ஃபேஸுக்கும் என்னோட கை காலுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஃபேஸோட ஸ்கின் டோன் வந்து கையிலே காலில் இல்லை, என்னோட ஃபேஸோட கலர் வந்து என்னோட கைக்கும் காலுக்கும் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பாடி க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதில் நம்ம வந்து ஹிமாலயன் லிக்ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க, அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஹாய்ன்ற மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் போயிருக்கு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட சீரம் அண்ட் பாடி க்ரீம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சீரமை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக நம்மளோட சீரம் வந்து ரொம்ப லைட் வெயிட் சீரம், வாட்டர் பேஸ்டு சீரம், ஆயிலி சீரம் கிடையாது. ஆயிலி பேஸ்டு சீரம் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆயிலி பேஸ்டு சீரம் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸை வந்து கிளாக் பண்ணும். பட் இது வந்து நம்மளோட லைட் வெயிட் வாட்டர் பேஸ்டு சீரம்னால உங்களோட போர்ஸ் எல்லாம் வந்து கிளாக் பண்ணாது, போட்ட மாதிரியே தெரியாது, டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும். அண்ட் ரிசல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ நைட் தூங்குறப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட் அப்படி, அவ்வளோதான், இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். ஒரு நிமிஷம் அப்படியே டேப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. சீரம் வந்து ஸ்கின்குள்ளே டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும். தெரியுதுங்களா? நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து அட்டகாசமாக வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் அடுத்தது நம்மளோட பாடி க்ரீம். ஸோ இந்த க்ரீமே வந்து நைட்டு தூங்குறப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட பாடி க்ரீம். ஜஸ்ட் வந்து என்னோட கைக்கு நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பாடிக்குமே வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களோட பாடி வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களோட கையில் காலில் இருக்கக்கூடிய டேனிங், டார்க்னஸ், அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவனாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். பாருங்க, க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே தூங்க போய்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கேரட்டில் நிறைய வைட்டமின் சி இருக்குது, பீட்டா கேரட்டின் இருக்குது. ஸ்கின் லைட்னிங் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கும், ஸ்கினை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஏலக்காய் வந்து ஸ்கினுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் பிம்பிள்ஸ், ஆக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேரட் அண்ட் ஏலக்காயை மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணாமல், வாட்டர் வந்து ஆட் பண்ணாமல் கொரன்னு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் எவ்வளவோ ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ டிஐஒய் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு எந்த ரிசல்ட்ஸுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பக்கத்தில் ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் அண்ட் கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து கருகிடக்கூடாது. ஒரு மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட கலர், இந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த கேரட் ஏலக்காயோட எசன்ஸ் வந்து இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறின பிறகு அந்த எண்ணெயை தனியாக வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய பேபியோட வெட் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயிலை நல்லா வடிகட்டி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சில குட்டீஸ் உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு என்னோடய ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் மார்க்ஸ், பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த எண்ணெயை தனியாக எடுத்தாச்சு. இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஹைப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது க்ரீம் மாதிரி கிடைக்கும் அண்ட் க்ரீம் கெட்டு போகாது. அண்ட் இந்த க்ரீம் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு க்ரீம் கிடைக்கும். இந்த டெக்ஸ்டரில் நமக்கு க்ரீம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்களோட ஃபேஸ், உங்களோட கழுத்துக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் 10 days, ஃப்ரிட்ஜில் வந்து 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டாக கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணால் போதும். அண்ட் பிம்பிள்ஸ், ஆக்னி இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். லைட்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடும். அவ்வளோதான். டெய்லி நைட் யூஸ் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறப்போ உங்களோட ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ண போகிறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் கொடுங்க. ஓகே செல்ல குட்டீஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பை.